Hi, I'm Bala from Besant Technology OMR branch. So today placement success storyல ஸ்டூடெண்ட் நேம் அறிவுக்கரசி. இவங்க இப்போ ரீசெண்டா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோல ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பத்தி நீங்க சொல்லுங்க. என்னோட நேம் அறிவுக்கரசி. நான் 2025ல எம்சிஏ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கரண்ட் இயர் பாஸ் இருக்கும். இங்க நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வேளச்சேரியில பிடி டெக்னாலஜிஸ்ல ஆஃபர் லெட்டர் வாங்கினேன். ஓகே, ஸோ கங்க்ராட்ஸ். இப்போ வந்து நீங்க இங்க பெசன்ட் டெக்னாலஜி ஓஎம்ஆர் பிரான்ச் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்க இங்க ரீச் பண்ணீங்க? ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஆட்ஸ் அதுல பார்த்து தான் சார். சரி, ஓகே. இப்போ நீங்க இங்க ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணீங்க இல்லையா? அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எனக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க சார். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நீங்க இன்டர்வியூ கிராக் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த இன்டர்வியூல எந்த மாதிரி क्वेश्चंसலாம் இருந்தது? அத பத்தி நீங்க ஃபீட்பேக் கொடுங்க சார். நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல கோர்ஸ் எனக்கு செலக்ட் ஆனதால ரியாக்ட் பேஸ் பண்ணி தான் சார் எனக்கு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ரியாக்ட்ல வந்து இப்போ அப்டேட் இதுல இருக்கக்கூடிய ரிடெக்ஸ் கான்செப்ட், அப்புறம் கால் பேக், அந்த மாதிரி ரியாக்ட் கான்செப்ட் தான் ஃபுல்லாவே क्वेश्चन கேட்டாங்க. நான் டெலிஃபோனிக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுல செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதுவும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ணி வந்து செலக்ட். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க வந்து ரீசெண்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கிராக் பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றாங்க. அவங்க இன்டர்வியூ கிராக் பண்ணனா எந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம்? என்ன பண்ணா அவங்க ஈஸியா இன்டர்வியூ கிராக் பண்ணலாம்? இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் அண்ட் ஸ்கில்ஸை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஃப்ளோ ஃபாலோ பண்றதை பொறுத்து தான் உங்களை அந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ அந்த ஸ்கில்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே போதும். போல்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.